என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோடய வெற்றிக்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கிய காரணமே. அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நான் இங்கே அவங்க முன்னெல்லாம் வந்து பேசியே இருக்க முடியாது. முழுக்க முழுக்க அவங்களுக்கு தான் எல்லாமே செய்கிறோம். முப்படை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெற்றிக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாதி பங்கு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பாதி பங்கு. நான் சும்மான்ற மாதிரி தான் எதுவும் நினைக்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து எம் ஜெகன். நான் வந்து பாண்டிச்சேரி நடந்த கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பியில் வந்து வேலை கிடச்சிருக்கு எனக்கு. ஆல் இண்டியா அத்லெட்டிக் மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆல் இண்டியா டார்கெட் பாலில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மெடல். நேஷ்னல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் நேஷ்னல்ஸ் தமிழ்நாடு டீமுக்காக பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்கேன். ஏன்னா முப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணல. யூடியூப்பில் போடுறாங்க பார்த்தீங்களா இந்த பிசி அல்டிமேட், அதை மட்டும்தான் உட்காந்து படித்தேன். ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து நம்ம போதுமான அளவுக்கு மார்க் எடுத்தால் போதும்னு எனக்கு தெரியும். அதனால் நான் வந்து கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணல. ஆனால் முப்படை அந்த வீடியோ கரெக்டாக 9 மணிக்கு போடுவாங்க எபிசோடு. அதை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் எல்லா நாளும் நோட்டில் உட்காந்து எழுதி அதை தான் படிப்பேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து 10 மணிக்கு மேலே தான் உட்காந்து படிக்க ஆரம்பிப்போம். நாங்கள் படிக்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசி அல்டிமேட் பார்த்து எல்லோரும் நோட்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் குரூப்பாக ஒரு 10 பேர் உட்காந்து படித்தோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அந்த 10 பேரில் நாங்கள் 9 பேர் வந்து பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணோம். என்னால் நைட்டில் தூங்க முடியல. அடுத்த நாளே கிளம்பி யூடியூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்தேன். படிக்கிறப்பலேருந்து முப்படையை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன். அவங்க என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணாங்க எது வேணாலும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்தது, நைட்டு முப்படையை போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு கால் பண்ணி கேட்டேன். 10 நாள் தாங்க இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஃபோன் பண்ணி கேட்டோடனே சார் கன்ஃபார்மாக பாஸ் ஆகிடலாமா தான் கேட்டேன். ஏன்னா அவ்வளோ பயம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா கன்ஃபார்மாக எனக்கு சொல்ல முடியாது, 1 மந்த்துக்கு முன்னாடி வந்ததா சொல்லலாம், லாஸ்ட்டு 10 நாளில் வரீங்களே நான் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நான் பண்ணுவோம், நல்லா சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் சாரை போயிட்டு தனியாக பார்த்துட்டு இது மாதிரி சொன்னேன். சார் ரோப்பு மட்டும் எனக்கு ஏறினா போதும் சார், என்கிட்ட வந்து ஸ்பெஷல் மார்க்லாம் இருக்குது, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கணும் சார் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படி ஒர்க் அவுட்லாம் ஹெவியாக இருக்கும், நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறியோ நானும் அதுக்கு போடுறேன், கண்டிப்பாக பாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வருது. அப்புறம் ரோப் ஏறக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கை ரொம்ப பயமாக வளர்க்கும், என்னால் ஏற முடியாது, ஷோல்டருக்குனால ஏறவே முடியாது. அப்புறம் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், இது 2 மட்டும் டபுள் ஸ்டார் போடுறோம், உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்னு. இங்கேருந்து போகிறப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் சார் தான். அவரை மீட் பண்ணிட்டு சொல்லிட்டு போகிறேன். காளி சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயும் போயிட்டு இருந்தார். நான் அவருக்கு மட்டும் பர்மிஷன் ஆகிடும். போகக்குள்ள சார் சொன்னார், நீ போகக்குள்ள ரோப் ஏறிட்டு தான் போகணும், இல்லைன்னா நீ போகக்கூடாது, வீட்டுக்கே போகக்கூடாது அப்படின்னு. நான் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி கிளம்பிட்டேன். எனக்கு அந்த ஒரு பயம், ரோப் ஏறலைன்னா ஒரு நடமாட்டோம் அப்படின்ட்டு. அந்த நேரம் வந்து கரெக்டாக ஒரு எங்கேயும் போயிட்டார் சார், காளி சார் எங்கேயும் போயிட்டு சரி இதான் சான்சஸ் இருக்குது கிளம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தாரு. அப்புறம் வந்து அவர் சொல்லாமல் போகலாம் எனக்கு கிடையாது, அந்த ஒரு பயம். ஆனாலும் தேடினேன், நம்ம இப்படி இருக்கும்போது சொல்லிட்டு போனோம், நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த குரு அவரை சொல்லிட்டு போனோம். ஆனால் அந்த டைமில் அவர் இல்லை. அப்புறம் பிரகாஷ் சார் மட்டும் இருந்தார், ஹரியானா இருந்தாங்க. இந்த இடத்துல ஹரியானா நல்லா இது பண்ணாங்க. எனக்கு பிரகாஷ் சார் என்னை ஒரு ஹக் பண்ணார். அந்த ஹக் பண்ணுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய தைரியம் கிடச்சி. ஹக் பண்ணி நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மோட்டிவேட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் இந்த டைமில் வந்து மோட்டிவேஷன் தான் தேவை, அதிகமான மோட்டிவேஷன் தேவை. அப்படி நினைக்குள்ள கொஞ்ச நேரம் கண்ண முடியும், உங்கள் அப்பா அம்மாவை நினச்சி பாருங்க, உங்கள் அப்பா அம்மா தான் உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன். உங்கள் எப்போலாம் உங்களுக்கு மனசு சரியில்லையோ மைண்டு சரியில்லையோ அப்போலாம் உங்கள் அப்பாவை நினச்சாலே போதும். நல்ல நண்பர்களை வந்து தேடிக்கொள்ள, நண்பர்கள் இருந்தாலே வெற்றி தான். நல்ல நண்பர்கள் இருந்தாலே விடாமுயற்சியோட போராடுங்க, வெற்றி உங்களுக்கு தான். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சிவலிங்கம், வேலூர் டிஸ்ட்ரிக்ட், விரிஞ்சிபுரம். 1995 தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் ஆர்மி ஜாயின் பண்ணேன். டோட்டலாக நான் வந்து 24 வருஷம் நான் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். பட் நான் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவன். சர்வீஸ் பண்ணுறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது,
பட் நான் 15 வயசுல வந்திருக்கலாம், இல்லை 18 வருஷத்தில் வந்திருக்கலாம். ஆனால் குடும்ப சூழ்நிலையால் நான் வந்து ரொம்ப லாங் சர்வீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் 2020 நவம்பர் 31 நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ வந்து கொரோனா டைமு. பட் 21 எல்லாமே பிரேக் ஆகிட்டு இருந்தது. எந்த ஒரு செலெக்ஷனும் இல்லை, எந்த ஒரு ஜாப் இல்லை, எல்லாமே பிரேக் ஆகிட்டு இருந்தது. பட் இப்போ செலக்ட் ஆகிட்டேன், முன்னாடி நிற்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒரு உழைப்பு, விடாமுயற்சி, இதுதான் காரணம். முடியாது எதுவும் கிடையாது. முடியும்னா முடியும், முடியலாம் முடியாது, அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா நீங்கள் மிஸ் ஆகிட்டீங்கன்னா வந்து நீங்கள் மட்டும் மிஸ் ஆகலை, உங்கள் குடும்பம் பின்னாடி இருக்குது இல்லையா? இது என்ன ஒரு விஷயம்னா வந்து எண்ணங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இதுதான் அடைவேன், அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் இதுதான் என்னுடைய எய்மு. என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில், எய்ம் இஸ் கான்ஸ்டன்ட். அதுதான் இருக்குது உங்களுக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு நேரமும் உங்களுடைய என்ன சொல்லுவாங்க, ஒரு பொண்ணான நேரம். அது வந்து நீங்கள் இப்போ வேஸ்ட் பண்ணலாம், பண்ணிட்டீங்க வேஸ்ட்டு. இதுக்கு மேலே வேஸ்ட் பண்ணாதீங்க டைம். நல்ல முறையில் படிங்க. நீங்கள் நல்லா படித்து முன்னுக்கு வாங்க. நீங்கள் முன்னுக்கு வந்துட்டீங்கன்னா வந்து குடும்பம் ஆட்டோமேட்டிக்காக முன்னுக்கு வந்துடும். உண்மை அதுதான். இப்போ நான் ஆர்மியில் செலக்ட் ஆகிட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்தோன்னு என் குடும்பம் எப்படி திறமை இருந்தது? ரொம்ப கஷ்டமான குடும்பத்தை தூக்கி நிற்க வச்சுட்டு இன்றைக்கி. ஆகையால் நீங்கள் நல்லா படிங்க. திங்கிங்கெல்லாம் ஒரே மாதிரியாக வச்சுக்கோங்க. கோஆப்ரேஷனாக இருங்க. நல்லா படித்து முன்னுக்கு வாங்க. என்னோட ரெக்வஸ்ட் அதான். ஓகே, தேங்க்யூ.